Hello all, welcome you all to LastBench Academy. Yet another session in mathematics. Okay va? So நம்ம போன வாட்டி வந்து physics பார்த்தோம்னு நினைக்கிறேன். Okay, yes, physics தான் பார்த்தோம். So நம்ம வந்து இன்னைக்கு maths பார்க்க போறோம். yes, போன வாட்டி வந்து physicsல prism diagram எப்படி நம்ம வரையிறது, என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லிருந்தேன். நம்ம சேனல்ல போய் பாருங்க, வீடியோ இருக்கும். அண்ட் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு क्वेश्चन ஒன்னு எனக்கு வந்துச்சு. சரியா? Trigonometryல ஒரு கேஸ் ஸ்டடி. இது வந்து ICSE as well as CBSE ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஓகே, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் Trigonometryல. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு விஷயம். சரியா? ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஷின். என்ன கொஷின் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க. சும்மா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சின்னதாக ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ நம்ம ஏரோப்ளேன்ஸ் பார்த்துருக்கோம், ஃப்ளையிங் இன் த ஸ்கை, but might not have thought about how they actually reach the correct destination. இது நமக்கு தெரியும் தான் இல்லையா? ஃப்ளைட் இப்போ நம்ம ரோடுனா தெரியும், ரோடுனா இப்படி லெஃப்ட்டில் போனால் ரைட் வரும், ரைட்டில் போனால் லெஃப்ட் வரும், கூகுள் மேப்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? பட் ஒன்ஸ் நம்ம அப்படி பறந்துட்டோம் அப்படின்னா, ஹைட் போயிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இது ஸ்பேஸ் தானே. சரியா? கீழே ரூட் எதுவுமே தெரியாது, லெஃப்ட் ரைட்டு எதுவுமே தெரியாது. சூரியனை மட்டும் வச்சு எது ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம், நைட்டுனா சுத்தம் அது கூட தெரியாது. பட் எப்படி பர்ஃபெக்டாக அந்த இடத்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த சூரரை போற்று படம் பார்த்துருப்போம். கரெக்டாக அந்த சூரரை போற்று படத்தோட ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சூர்யா சாரோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நான் லேண்ட் பண்ணும் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து பெர்மிஷன் தரமாட்டாங்க. ஓகேவா? அந்த கீழே இருந்து பெர்மிஷன் தராத இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ATC, அதுதான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலிங் பிளேஸ். அப்போ தான் சூர்யா உள்ளே வந்து அவங்கள அடிச்சு தள்ளிட்டு நீங்கள் லேண்ட் பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகாமல் லேண்டிங் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகுறது, எப்போ எந்த டைமிங், அரைவல், டிபார்ச்சர், அதை பார்க்குறதெல்லாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஆஸ் த நேம் சேஸ் தட். நேம் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் பேஸ்ட் ஏர் டிராஃபிக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ கண்ட்ரோல்டு ஏர் ஸ்பேஸ். அதே மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து தே டூ திஸ். சரியா? ஸோ இப்போ வந்து அட் அ கிவன் இன்ஸ்டன்ட், சரியா, இப்போ நம்மளுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் திஸ் கிவன் இன்ஸ்டன்ட் ATC finds that the angle of elevation of an airplane from a point on the ground that, அதாவது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சும்மா இதுதான் ATC பில்டிங் வச்சுங்க. இப்போ ஏரோப்ளேன் அப்படியே இப்படி மேலே பறந்து போகுது. சரியா? ஸோ இப்போ இந்த ATCலேருந்து பார்க்கும்போது ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து 60 டிகிரியில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இட் இஸ் அப்சர்வ்டு தட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சேஞ்சஸ் டு 30 டிகிரி. 60 டிகிரியில் இருந்தது, இப்போ இன்னும் தூரம் போனதுனால 30 டிகிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹைட் ஆஃப் த பிளேன் remains constant at 3000√3. அது ரூட் போட முடியல, அதனால் நான் ரூட்னு போட்டேன். ஸோ தட் இட் will be easy for you. Based on this given information, answer the following questions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீட்டாக டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன புரியுதோ அதை டயக்ராம் வரைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாகவே வரையலாம். ஓகேவா? எனக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கனாலும் குட்டு, இல்லை எனக்கு கூடவே போட்டிங்கனாலும் குட்டு. சரியா? ஸோ இதுதான் ATCயோட வியூ பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இங்கேருந்து வந்து தே ஆர் லுக்கிங் அட் அ ஏர்க்ராஃப்ட். சரியா? ஸோ இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்க்கும்போது, ஓகேவா, கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்க்கும்போது 60 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷினில் பார்த்தோம். சரியா? 30 செகண்ட்ஸ் கழிச்சு, சரியா, 30 செகண்ட்ஸ் கழிச்சு அது நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரிக்கு 30 டிகிரிக்கு மாறிடுதான். அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஃப்ளைட் தூரம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் தானே? பக்கத்தில் இருக்கிற பில்டிங் இப்படி அண்ணாந்து பார்ப்போம், தூரத்தில் பில்டிங் இப்படி நேராக தானே பார்ப்போம். ஸோ தூரம் போக போக ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கம்மியாயிடும். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃப்ளைட் ஹைட் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்குது. ஹைட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம், 3000√3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே ஹைட்டில் கொஞ்ச நேரம் கழிச்சு 30 செகண்ட்ஸில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னவா மாறிடுச்சு? இப்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து இப்போது இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லுது. பட் ஹைட் இஸ் மெயின்டைன்டு. ஹைட் வந்து அதே தான். சரியா? ஸோ இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இந்த நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ். 30 செகண்டில்
ஏலேருந்து பி பாயிண்ட் போயிருக்கு, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. திஸ் இஸ் யுவர் டயக்ராம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் டயக்ராம். ஃபைனா? ஸோ ட்ரா நீட் லேபிள் ஃபிகர் வரைஞ்சாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பிளேன் இன் 30 செகண்ட்ஸ். ஸோ செகண்ட் ஒன் வந்து இங்கே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 30 செகண்ட்ஸில் அது எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து பார்க்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ இஸ், ஓகேவா, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்ன தெரியணும்? வெறும் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் தெரியணும். டைம் கொடுத்துட்டாங்க, இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். சரியா? இந்த டிஸ்டன்ஸ் தெரியறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் டேக்கிங் திஸ், இங்கே வேணா ஏ டேஷ்னு போட்டுக்கிறேன், இங்கே பி டேஷ்னு போட்டுக்கிறேன், இங்கே ஓன்னு போட்டுக்கிறேன். ஸோ வி ஹவ் 2 ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டாக? ஓ ஏ, ஏ டேஷ் ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி ஓ பி, பி டேஷ் ஒரு ட்ரையாங்கிள். சரியா? ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள், திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள். 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே 60 டிகிரி இருக்குது, இங்கே 30 டிகிரிஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம tan வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் OA, சால்விங் ட்ரையாங்கிள் OAA டேஷ். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக வந்து நம்மளுக்கு பேஸ் தான் தெரியணும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம பேஸ் கண்டுபிடிக்கணும். பர்பெண்டிகுலர் எனக்கு என்னன்னு தெரியும். பர்பெண்டிகுலரும் பேஸும் வர்றது ஒரே ஒருத்தர் தான். யாருன்னா tan. சரியா? tan டிகிரிஸ் வந்து என்னது? 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹைட், அதாவது பர்பெண்டிகுலர் டிவைடட் பை பேஸ். கரெக்டாக? பர்பெண்டிகுலர் வந்து என்னது? 3000√3. பேஸ் நமக்கு தெரியாது, அதாவது OA டேஷ் தெரியாது, பேஸ் அப்படியே வச்சுக்கோ. tan 60யோட வேல்யூ என்ன? √3. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன வரும்? 3000 டிவைடட் பை √3 பை பி. ஸோ அப்போ வெறும் பி என்ன வரும்? இந்த √3 கீழே போயிடுச்சுன்னா √3 கேன்சல் ஆகிடும். 3000√3 பை √3 கேன்சல். ஸோ 3000 மீட்டர் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல. ஸோ இந்த லென்த்து மட்டும் வந்து என்னது? இந்த லென்த்து மட்டும் 3000 மீட்டர். இப்போ ஃபுல் லென்த் கண்டுபிடிக்கலாம் ஃபார் திஸ் ஒன். சரியா? இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறேன், இடம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து tan 30. கரெக்டாக? tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3000√3 டிவைடட் பை ஃபுல் பேஸ். சரியா? tan 30யோட வேல்யூ என்ன வரும்? 1/√3 ஈக்குவல் டு 3000√3 பை பேஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா பேஸ் இஸ் நத்திங் பட் 3000 இன்ட்டு √3 இன்ட்டு √3. 2 √3 இருக்கு இல்லையா? அதாவது 3000 இன்ட்டு 3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 9000 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த OA டேஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 மீட்டர்ஸ். பட் ஃபுல் லென்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேஸ் தானே கால்குலேட் பண்ணோம், 9000 மீட்டர்ஸ். ரைட்டா? ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 30 செகண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த 30 செகண்ட்ஸில் வெறும் ஏ டேஷ்லேருந்து பி டேஷ் போகிறதுக்கு மட்டும் எவ்வளோ தூரம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா, 9000லேருந்து 3000 மைனஸ் பண்ணிட்டா இந்த ரெட் பார்ட் கிடச்சிருமா? ஸோ 9000 மைனஸ் 3000 இஸ் 6000 மீட்டர். 6000 மீட்டர் தான் இதுக்கான பதில். ஓகேவா? 6000 மீட்டர். ஓகேவா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்றது வந்து வெறும் அந்த சின்ன பார்ட் மட்டும்தான் இல்லையா? ஓகேவா? ஃபைனா? இன்னும் கொஷின் முடியல, இது கொஞ்சம் லென்த்தி கொஷின், அதனால தான் இது ஒரே கொஷினாக கொண்டு வந்தேன். ஸோ புரியுதா? ஓகே. ஸோ நம்ம 2 ட்ரையாங்கிள் பார்க்குறோம். 2 ட்ரையாங்கிளோட பேஸை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக நமக்கு தேவையான இது கிடைக்கிது. சரியா? ஸோ இது நம்மளுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா டேனோட ஃபார்முலா தெரியுதா? ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கரெக்டாக நீங்கள் பர்பெண்டிகுலர் பேஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியுது. tan 30யோட வேல்யூ என்ன, tan 60யோட வேல்யூ என்ன, அதெல்லாம் தெரியணும். சரியா? வித் ஆல் திஸ் யூ கேன் டூ திஸ் சம். ரைட்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கீப்பிங் த ஹைட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? டியூரிங் த above flight it was observed that after 15√3 minus 1 seconds the angle of elevation changes to 45 degree. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச டயக்ராம் வந்து என்னது? இதுதானே. அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரியில் இருக்குது. 3000√3 மீட்டரில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? சாரி, 3000√3ல் பறந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இந்த டைம்
15 root 3 minus 1. The angle of elevation changes to, நான் ரெட்டில் வேணா வரைகிறேன் சரியா. இப்போது angle of elevation வந்து 45 இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா. இப்போ angle of elevation வந்து என்னது 45 degrees. ஓகேவா. எவ்வளோ நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, அங்கே 30 seconds கரெக்டாக. இங்கே வந்து 15 root 3 minus 1 second. 15 root 3 minus 1 செகண்டில் angle of elevation 60 டிகிரிலேருந்து 45 டிகிரிக்கு மாறிட்டு இருக்கு சரியா. ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பிளேன் டியூரிங் தட் டியூரேஷன். இந்த டியூரேஷனில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மெத்தட் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகேவா. ஸோ திருப்பியும் அதே தான் சரியா. ஸோ tan 60 we know that 3000 root 3 by base tan 60 வந்து it is root 3. ஓகேவா. ஸோ 3000 root 3 by base. அப்போ பேஸ் என்ன வந்திருக்கும், பேஸ் வந்து 3000 மீட்டர் வந்திருக்கும் சரியா. 45 டிகிரிக்கு வந்து என்ன பண்ணலாம், tan 45 1 தானே, 1 ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ 3000 root 3 by base சரியா. ஸோ இந்த பேஸோட வேல்யூ என்ன 3000 root 3. ஓகேவா. ஸோ ஃபுல் லென்த் வந்து என்னது, ஃபுல் லென்த் வந்து 3000 root 3. இந்த லென்த் வந்து என்னது வெறும் 3000. இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஆன்சர் ரூட்லேயே விட்டுடலாம். ஏன் ரூட்லேயே விடலாம்னா கொஷின் நிறைய ரூட்லேயே தான் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரூட்லேயே விட்டுடலாம். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 root 3 மைனஸ் 3000 காமனாக எடுத்துக்கலாமா. 3000 காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா root 3 minus 1 வரும் சரியா. ஸோ இதுதான் root 3 3000 root 3 minus 1 மீட்டர். ஓகேவா. 3000 root 3 minus 1 மீட்டர் வந்திருக்கும் சரியா. ஆக்சுவலாக இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எதர் நீங்கள் அது பண்ணலாம், இல்லாட்டி ஃபைண்ட் த ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ யுவர் விஷ், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஓகேவா. பட் நான் வந்து இப்போ நான் நடத்துகிறேன் அப்படின்றதுனால ஐ ஆம் சேயிங் யூ எவ்ரிதிங், நான் எல்லாமே சொல்கிறேன் சரியா. ஃபைனா ரைட். இப்போ வந்து ஃபைண்ட் த ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். ஸ்பீட் ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியுமே சரியா. ஸ்பீடுக்கு வந்து நம்ம இந்த ரூட்டெல்லாம் வேண்டாம், ரூட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸில் எடுத்துப்போம் சரியா. 6000 மீட்டர் போச்சு 30 செகண்ட்ஸில், அதே கூட எடுத்துக்கலாம் நம்ம சரியா. ஸோ ஆனால் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நம்மளுக்கு போன ஸ்லைடில் கிடைச்ச ஃபார்முலா வந்து என்னென்னா 6000 மீட்டர்ஸ் எவ்வளோ நேரத்தில் 30 செகண்ட்ஸில். ஓகேவா. ஸோ 0 கட்டு 1 ஜார். ஸோ 200, ஆனால் 200 வந்து மீட்டர் பர் செகண்ட் கரெக்டாக, 200 மீட்டர் பர் செகண்ட். ஆனால் அவங்க என்ன கேட்டது வந்து என்னது கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்டிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்னா இன்ட்டு 18/5 பண்ணணும் கரெக்டாக, 18/5 பண்ணணும். ஸோ 5 1 ஜார் 5 40 ஜாரா. ஓகேவா. ஸோ வாட் இஸ் 18 into 40 போட்டோம்னா we will get 720 சரியா. ஸோ 720 கிலோமீட்டர் பர் ஹவரில், அதாவது மோர் தேன் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட், டபுள் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். சாரி 330 மீட்டர் பர் செகண்ட், சாரி மை மிஸ்டேக், அது மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா. ஸோ ஸ்பீடு. ஸோ வழக்கமாக இந்த கேஸ் ஸ்டடி அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு நம்மளுக்கு கம்பல்சரியாக போகுது. பட் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஏ பண்ணலாம் இல்லாட்டி பி பண்ணலாம் அப்படின்னும் போது நான் பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா பி பண்ணிங்கன்னா ஈஸி. பிகாஸ் அப்போ தான் அந்த சம்ம முடிச்சிருப்பீங்க, பார்ட் 1 முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பார்ட் 1 முடிக்கும் போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியும், நம்மளுக்கு வாட் இஸ் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் டைம் அப்படின்றது தெரியும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் சம் ஒர்க்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இந்த சம் ஏன் வந்து கொஞ்சம் சில பேர் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகேவா. பர்ஃபெக்டாக இமேஜின் பண்ணணும். ஓகேவா. கரெக்டாக இந்த ஃப்ளைட் தூரம் போயிட்டுருக்கு, ஆங்கிள் 60லேருந்து 30 மாறுது. இன்னொரு கன்ஃபியூஷன் நடக்கும் என்னென்னா, இந்த இடத்த போடும்போது அப்போ தான் ஃப்ளைட் வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்லேருந்து 30 டிகிரி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பி எப்படி 45 வரும், ஃப்ளைட்டுங்க திரும்பி வந்துச்சான்ற ஒரு கேள்வி வரும். அது வேறு சம், இது வேறு சம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடில் கொடுத்தது தான் ஒரிஜினல் டேட்டா. ஃபஸ்ட்டு ஸ்லைடு ஏடிசி பிக்சர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் ஒரிஜினல் டேட்டா. அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் பறக்குது, இந்த ஹைட்டில் பறக்குதுன்றது கான்ஸ்டன்ட் டேட்டா. மீதி எல்லா டேட்டாவுமே கொஷின் வைஸ் மாறும். ஓகேவா. கொஷின் 1 டேட்டாவை கொஷின் 1ஓட விட்டுருணும், 2 டேட்டாவை 2ஓட விட்டுருணும் சரியா. ஸோ இந்த நம்ம ஸ்பீட் கேல்குலேட் பண்ணும்போது மட்டும் வேறு வழி இல்லை, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லைன்னும் போது தான் நம்ம அந்த 6000 மீட்டர்ஸ் 30 செகண்ட்ஸ் அப்படின்ற க்ரைட்டீரியாவை உள்ளே கொண்டு வருகிறோம்.
ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் கேஸ் ஸ்டடி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த சம். ஓகேவா? ஸோ தோஸ் ஹூ வாண்ட் அவர் கிளாஸஸ், ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிறைய போர்டு எக்ஸாம் கிளாஸஸ் வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நம்மளோட கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணால் வந்துடும். ஓகேவா? தென் வி ஹேவ் these two numbers. இந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட you will be helped anytime. ஓகேவா? இன்கேஸ் மிஸ்டு கால் ஆச்சுன்னா கூட டோன்ட் வரி, they will call back. ஃபைன், ரைட். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை எனி டாபிக்ஸ் யூ வாண்ட், நீங்கள் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, சரியா? உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ எனக்கு வந்தது வந்து வாட்ஸ்அப்பில் வந்த சம் தான். அதே மாதிரி நீங்களும் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்கன்னா அதை நான் சால்வ் பண்ணுறேன். ரைட்? ஸோ நம்மளுக்கு வந்து மோர் அண்ட் மோர் டீச்சர்ஸ் வந்து உள்ளே வர போகிறாங்க. சரியா? ஸோ அதுக்கான பிளான் எல்லாம் போயிட்டுருக்கு. வி ஆர் கியரிங் அப் ஃபாஸ்ட். இன்கேஸ் உங்கள் வீட்டில் 9th ஸ்டாண்டர்ட் பசங்க இருக்காங்க, இல்லை உங்கள் ஜூனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் இஸ் கோயிங் டு பி பூம். ரைட்? Okay, thank you. See you tomorrow with yet another slides. Thank you.